பிஸ்னஸ் ஆகட்டும், லைஃப் ஆகட்டும், நமக்கு ஒரு நல்ல பார்ட்னர் அமையும் போது நம்முடைய வெற்றிகளை நம்மளால் ஈஸியாக குவிக்க முடியும். நல்ல பார்ட்னர்களை நம்ம எப்படி தேர்ந்தெடுக்கிறோம்? நம்மளோட இனிமையாக பேசுகிறவங்க, நமக்கு பிடிச்சவங்க, நமக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கிறவங்க, அந்த மாதிரி பீப்புளை தான் நம்ம பிஸ்னஸ் பார்ட்னராகவோ இல்லை லைஃப் பார்ட்னராகவோ தேர்ந்தெடுக்கிறோம். திருவள்ளுவர் சொல்கிறார் ஒரு முக்கியமான விஷயம், இனிமையாக பேசுறது மட்டும் பத்தாது, ஒரு முக்கியமான குணாதிசயம் அவங்களுக்கு இருக்கணும். அவங்க தான் மிக நல்ல பொருத்தமான பார்ட்னர் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்கிறாரு. இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து முடிக்கும்போது அந்த பார்ட்னரை நீங்கள் எப்படி கணிக்கலாம், எப்படி கண்டுபிடிக்கலான்றதை தெரிஞ்சுப்பீங்க. வெல்கம் டு பிஸ்னஸ் லெசன்ஸ் ஃப்ரம் திருக்குறள், brought to you by brandpully.com. நல்ல பார்ட்னருக்கான குணாதிசயம் என்ன? முதல்ல அந்த திருக்குறள் நம்ம பார்ப்போம். எனைத்தும் குறுகுதல் ஓம்பல், மனைக்கிழி மன்றில் பழிப்பார் தொடர்பு. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, தனியாக சந்திக்கும் போது இனிமையாக பழகிவிட்டு பொதுமன்றத்தில் பழித்து பேசுபவரின் நட்பு நம்மை அணுகாமல் விலக்கி கொள்ளப்பட வேண்டும். அதாவது, one should stay away from the friendship of those who act sweetly during private meetings but criticize you or ridicule you when speaking in public forums. அதாவது சில ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்ப்பீங்க, உங்களோட தனியாக இருக்கும்போது நல்லா ஜாலியாக இருப்பாங்க, ஹாப்பியாக இருப்பாங்க, உங்களை நல்ல மூடில் வச்சுப்பாங்க, உங்களை ரொம்ப அனுசரித்து போவாங்க. ஆனால் அதே ஃப்ரெண்ட்ஸு ஒரு குரூப்பில் வந்த உடனே உங்களை கலாய்ப்பாங்க. மெட்ராஸ் பாஷையில் சொல்லணும்னா கலாய்ப்பாங்க, இல்லை கிண்டல் பண்ணுவாங்க, சில சமயத்தில் அவமானம் கூட படுத்துவாங்க. இது ஒரு இம்பார்ட்டண்ட்டாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். யார் இந்த மாதிரியான நண்பர்கள்? இந்த மாதிரியான நண்பர்களுடைய குணாதிசயம் என்ன? இந்த மாதிரியான நண்பர்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம வச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா நம்முடைய லைஃப் சக்சீட் ஆகாது அப்படின்னு திருவள்ளுவர் சொல்கிறார். பிஸ்னஸ்ன்னு பார்த்துட்டிங்கன்னா, ஒரு 2 பேர் சேர்ந்து பார்ட்னர்ஷிப் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கான ஒரு வெளிப்பட தன்மை இருக்கணும். எதுவாக இருந்தாலும் முகத்துக்கு நேராக சொல்கிற ஒரு விஷயம், ஜாடமாடையாக சொல்லாமல் எதிர்க்க பேசுகிறது, இதெல்லாம் பிஸ்னஸ் ரிலேஷன்ஷிப்க்கு ரொம்ப முக்கியம். இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை கடைபிடிக்க முடியாதவங்க தான் உங்கள் முன்னாடி உங்கள் கூட ஒரு விதமாகவும் உங்கள் பின்னாடியோ அல்லது வெளியில் வேறு விதமாகவோ பழகுவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு நல்ல நண்பர் என்பவர் நீங்கள் தனிமையில் இருக்கும்போது உங்களை காயப்படுத்தலாம், உங்களை கண்டிக்கலாம், ஆனால் பொதுவெளியில் உங்களை விட்டு கொடுக்காதவரா, உங்களை பற்றி பெருமையாக பேசுகிறவரா, உங்களுடைய பேரை காப்பாற்றுறவராக இருக்கணும். அதே இது மாறி உங்களோட தனிமையாக இருக்கும்போது இனிமையாக பேசிட்டு வெளியில் போய் பழித்து பேசினாங்கன்னா அந்த நண்பர் நல்ல நண்பர் இல்லை. குறிப்பாக பிஸ்னஸ் ரிலேஷன்ஷிப்பில் இந்த மாதிரியான பார்ட்னர்ஷிப்பை ரொம்ப நாள் நிலைக்காது. ஸோ அந்த மாதிரி யாராவது உங்கள் நண்பர்கள் இருந்தாங்கன்னா அவங்களோட பேசி அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுங்கள், அல்லது அவங்கள திருத்த பாருங்கள். அப்படி திருத்த முடியல அப்படின்னாக்கா அந்த உறவை குறைச்சிக்கிறது நல்லது அப்படின்னு திருவள்ளுவர் சொல்கிறாரு. இந்த திருக்குறள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறோம். அடுத்த குறளில் இன்னொரு சுவாரஸ்யமான பிரச்சனைகளுக்கு திருவள்ளுவர் என்ன மாதிரியான விடை சொல்கிறாருன்றதை பார்ப்போம். அறிவுக்கு விருந்தாகும் திருக்குறளே.